நகை வாங்கினாலும் வீட்டில் இருக்கிறத விட அழகு கடையில் தான் மேம் அதிகமாக இருக்குது. எனக்கும் கோல்டுக்கும் செட்டே ஆகாது போல். இதுக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க நிர்ஜா மேம். கண்டிப்பாக. இப்போ ஜோதிடத்தில் நம்ம வந்து இந்த நகை அடமானம் வைக்கிறது, கடன் வாங்குறத பெருசாக நம்ம என்கரேஜே பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் இப்போ இருக்கிற கமிட்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எமர்ஜென்சி பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரியான திங்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்ன முக்கிய காரணம்னா, உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல குருவாக இருக்கும்போது அந்த ஃபினான்ஷியல் டிசபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு ரெமெடிஸ் மாதிரி கொடுக்குறேன். இல்லை நீங்கள் எப்படி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் வந்து மண்டே அண்ட் வெனஸ்டேல வந்து கடன் வாங்குறதோ நகை அடமானம் பண்ணுறதோ தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எப்போ செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமையில யாருக்கும் நீங்கள் கடனும் கொடுக்க வேணாம், நீங்களும் கடன் வாங்காமல் இருக்கிறது சூப்பரான விஷயமா இருக்கும். அதே மாதிரி குளிகை நேரத்தில் ஒரு விஷயம் பண்ணோம்னா ரிப்பீட்டடாக நம்ம லைஃப்ல நடக்கும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதாச்சும் கடன் வாங்குறதோ கொடுக்கறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அடமானம் வைக்கிறதுன்றது நல்ல நேரம் கிடையாது, குளிகை நேரம். அதே மாதிரி ராகு காலத்திலுமே இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்யக்கூடாது.